இந்த நிலையில தான் நேற்று அமெரிக்கா ஹூதிகள் மேல கொடூரமான தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா வடக்கு யேமன்ல. ஸோ இதுலயுமே 3 அப்பாவி சகோதரர்கள் நேற்று மட்டுமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஹூதிகள் அவங்களுடைய விமான தாங்கி போர்க்கப்பல்களை செங்கடல்ல வச்சு மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதோட விடாம மறுபடிக்குமே அவங்க 3 பாலிஸ்டிக் மிசைல்களை இஸ்ரேல்ல டெல்லவியூ நோக்கி ஏவிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து 3 அந்த அட்டாக்குமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹூதிகள் சொல்றாங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, அதை நாங்க வான்வழியிலேயே வச்சு மறைச்சிட்டோம், அடிச்சிட்டோம், எங்க மேல எந்த தாக்குதலும் நடத்தல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹூதிகள் சைட்ல இருந்து தெளிவா சொல்றாங்க, 3 தாக்குதலுமே கரெக்டா துல்லியமா நடந்துருச்சு. ஆனா வந்து இஸ்ரேல் வந்து அந்த பொய்களா சொல்றாங்க, உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹூதிகளும் சொல்றாங்க. இஸ்ரேல்ல இருக்கிற இன்னொரு நியூஸ் சேனல் எடியோத் அஹரோனோத் அவங்களுமே அதான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் யமனை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எது எப்படி போனாலும் பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்க, ஹூதிகளுக்காக துவா செய்யுங்க, லெபனான் மக்கள் ஹிஸ்புல்லாக்காக துவா செய்யுங்க. நாளுக்கு நாள் கொடூரமான தாக்குதல் அதிகமா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த அந்த நாட்டை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்லை. இஸ்ரேல்ன்ற ஒரு குட்டி நாடு எல்லா நாட்டையும் அடிச்சு பயமுறுத்தி அங்க உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கு. இங்க உள்ள முஸ்லீம் தலைவர்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இவங்களை இருந்து யாரும் பாதுகாக்க போறது இல்லை, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நீங்க எல்லாருமே அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க. துவா செஞ்சு அழுது புரண்டு மன்றாடு.